அப்போ திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் அன்எக்ஸ்பெக்டடான மணி வர்றது, அப்போ லாட்ரி அதிர்ஷ்ட யோகங்களாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பெனிஃபிட்டாக இருக்கலாம். அதாவது குழந்தைகள் வழியே ஆதாயங்கள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் 5ஆம் அதிபதி தான் புத்திரங்களை சொல்லக்கூடியது. அவர் யாருன்னு புதன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனிசாரம் பெற்று அவர் 11ல் தான் இருக்கார். அப்போ பிள்ளைங்களுக்கு பெரிய அளவில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூட் கிளியர் ஆகுதுன்னு அர்த்தம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற சனி பயிற்சி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணிதப்படி நடக்கவும், அதே நேரத்தில் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2025 எந்த விதமான பயிற்சியும் கிடையாது. திருநள்ளாறில் சனி பயிற்சின்றது 2025 கிடையாது, 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. வாக்கியப்படி பலன் பார்க்குறது நல்லதா அல்லது திருக்கணிதப்படி பலன் பார்க்குறது நல்லதா அப்படின்னம்னாக்கா, வாக்கியப்படி அப்படின்றது வாக்கியம்ன்றது டைரக்ஷனை சொல்லும், திருக்கணிதம் அப்படின்றது லொக்கேஷனை சொல்லும். அப்போ டைரக்ஷன் இல்லாமல் லொக்கேஷன் சொல்ல முடியாது, அல்லது லொக்கேஷன் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம டைரக்ஷனையும் பார்க்க முடியாது. அப்போ ஒரு ஜோடர் அப்படின்றது உங்களுக்கு வாக்கியப்படியும் பார்க்க தெரியணும், திருக்கணிதப்படியும் பார்க்க தெரியணும். வாக்கியப்படி மேலோட்டமாக பார்க்கலாம், திருக்கணிதப்படி அக்யூரேட்டாக பார்க்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றது வாக்கியப்படி பார்க்கலாம். பட் எந்த மாதிரியான மாதம் தேதி வகையில் எடுக்க முடியும் அப்படின்றது திருக்கணிதப்படி எடுக்கலாம். ஏன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா 4 பாதங்கள் உள்ளடக்கின விஷயமாக தான் வாக்கியம் வச்சுருக்கோம். அதே நேரத்தில் திருக்கணிதம்ன்றது ஒரு நட்சத்திரத்தையே கிட்டத்தட்ட 13.20 பாகை கலைகளாக பிரிக்கும். அதுவும் பாகையை விட பாகையை சப்டிவிஷன் பண்ணிக்கிட்டே போக முடியும். அதனால் அப்போ ஒரு விஷயத்தை நுட்பமாக பார்க்கக்கூடிய தன்மை திருக்கணிதத்துக்கும், தோராயமான பார்க்கக்கூடிய தன்மை வாக்கியத்தில் இருக்குது. அப்போ மற்ற தசாபுத்தி காலங்களில் ஒரு கோள் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி அந்த லக்னத்திற்கு எந்த பாவமோ அந்த பாவத்தின் தொடர்புடைய விஷயங்களை செய்யும். இன்னும் சொல்லப்போனால் குணாதிசயங்கள் மேலோட்டமான தன்மைகளை நம்ம வாக்கியத்தின் அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் ஈஸியாக. ஒரு ஜாதகத்தை பார்த்தவங்க அப்படி பார்க்குறோன்னாக்கா உடனே துல்லியமாக பார்க்க தேவையில்லை. ஒரு குணத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய எந்த மாதிரியான தன்மையில் மனோபாவம் இருக்கும் அப்படின்றது வாக்கியத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் ஈஸியாக. ஆனால் ஒரு துல்லியமான தன்மையில் பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திருக்கணிதம் எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதனால் இது சரி அது தவறு, அது சரி இது தவறுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. 2 பாதைகளும் சரியான பாதை தான். 2 பாதைகளும் பலனை நோக்கி பயணிக்கும் பாதைகள் தான். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருக்கணிதம் படி உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. இந்த சனி பயிற்சி அப்படின்றது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப மீண்டலும் ராசிகளாக கிட்டத்தட்ட ஒரு 4 ராசிகளை சொல்லலாம். மீண்டலும்னாக்கா ஒரு சனியின் பாதிப்பிலேருந்து சுத்தமாக எந்த விதமான பாதிப்பும் அற்ற தன்மையிலையும், இன்னும் சொல்லப்போனால் அதன் வழி சனி பயிற்சினால் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்களை பெறதுக்கான வகை உள்ள ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஷப ராசி, மிதுன ராசி, துலா ராசி, மகர ராசி, இந்த 4 ராசிகளும் மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை இந்த சனி பயிற்சியின் அடிப்படையில் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் மதிமமான பலன்கள் அப்படின்றதும் அன்னில கடினமான காலகட்டத்தில் கடந்த ஒரு ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப 2 ராசிகளை சொல்லலாம். அது கடக ராசி அஷ்டம சனி விலகிறதும், அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசி அப்படின்றது அர்த்தாமஸ்ட் சனி விலகிறதையும் எடுத்துக்க முடியும். அது 2 ராசிகளும் மிகப்பெரிய அளவில் கடினமான காலத்துலேருந்து ஒரு சுபமான காலத்துக்கு பயனுக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகளும் பெறுது. அதே நேரத்தில் இப்போ சனியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ராசிகளாக மாறுறது அப்படின்றதும், அல்லது வெவ்வேறு டைமென்ஷனில் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கிறதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் 6 ராசிகளை சொல்லலாம். இது வரைக்கும் ஃப்ரீயாக இருந்த மேசராசின்றது இப்போ 7.5 சனிக்குள்ளே உட்படக்கூடிய ராசியாக மாறுது. அதாவது பிகினிங் ராசியாக மாறுது. விரைய சனி அப்படின்றதும் உங்களுக்கு மேசத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ம சனி அதில் விரைய சனியாக கன்வெர்ட் ஆகுது. ஜென்ம சனியில் 2 சொல்லலாம். அதாவது எப்படின்னா 7.5 சனியில் 2 சனினாக்க ஜென்ம சனி, விரைய சனி, பாத சனி அப்படின்னு 3ஐயும் கனெக்ட் பண்ணது தான் 7.5 சனி. 7.5 ஆண்டுகள் இருக்கும். இப்போ முதல் புள்ளி ஆரம்பிக்குது 29ஆம் தேதி. அதே நேரத்தில் சிம்ம ராசி அப்படின்றது கண்டச்சனியிலேருந்து அஷ்டம சனிக்கு மாறுதல் அடையுது. அதே மாதிரி கண்டச்சனி பெறக்கூடிய கன்னி ராசி, அதே நேரத்தில் அர்த்தாமஸ்ட் சனின்னு பெறக்கூடிய தனுசு ராசி, இப்போ ஜென்மத்திலேருந்து கொஞ்சம் பாதச்சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய கும்பராசி, இது வரைக்கும் விரைய சனியாக இருந்தது இப்போ ஜென்ம சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய மீனராசி. இந்த 6 ராசிகளும் சனியின் ஆதிக்கத்துக்குள்ள வெவ்வேறு தன்மைகளில் இது வரைக்கும் வாழ்ந்த தன்மைகள் வேறு, இனிமேல் வரக்கூடிய காலங்களில்
வாழக்கூடிய தன்மைகள் அல்லது மாறக்கூடிய பலன்கள் வேறு. அந்த மாதிரி தன்மைகள் இருக்கக்கூடிய 6 ராசிகள்: மேச ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீன ராசி. இது சனியின் பிடிக்குள்ள வெவ்வேறு விதமான தன்மைகளில் உட்படக்கூடிய ராசிகள். இந்த வகையில் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி 2025 எப்படிப்பட்ட சுபாசுபங்களான தருணம்னு பார்க்குறப்ப, ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் 6 கோள்கள் ஆட்சி புரிய போகுது. 6 கோள்கள்னால் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனும் சேர்ந்து தான். அவர் 1க்கும் 6க்கும் அதிபதி அவர் தான். அவர் 11ஆம் இடத்துல. இந்த சனியும் உங்களுக்கு யோகாதிபதி தான். அவர் 9, 10 கூடையவர். அவரும் 11ஆம் இடத்துல. அப்புறமா புதன், சந்திரன், சூரியன் எல்லாமே, அதாவது 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, அப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, கிட்டத்தட்ட மோரலெஸ் 6 கோள்களே உங்களுக்கு ஒரு வெறும் செவ்வாய் குருவை தவிர்த்து, கேது நார்மலாகவே ராகு இருந்தால் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. திரிம்சாம்சம் மட்டும்தான் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ராசி அம்சம் அப்படின்ற பார்க்குறப்ப கேதுவை தவிர்த்து, குருவையும் தவிர்த்து, செவ்வாயும் தவிர்த்து மற்ற அனைத்து கோள்களுமே 11ல். ஒரு பாவி 11ல் இருந்தால் கூட மிகப்பெரிய யோகம்தான். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பாவின்னு சொல்லக்கூடியது, ஆனால் உங்களுடைய ராசிக்கு சுபர் அவர் சனி, யோகரே அவர் தான். அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றதுன்றது மிகப்பெரிய யோகங்கள். கிட்டத்தட்ட இந்த 6ன்றது உபஜய ஸ்தானத்தில் முக்கியமான ஸ்தானம் 6. அதை போட்டி பந்தய தேர்வுகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெற்றவங்க. அதுவும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் வெற்றி ஸ்தானத்தில் இருக்குது. அது பகை பெற்ற இடம் அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல 2 கோள்கள் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல சுக்கிரன் வீட்டில் குருவும், குருவோட வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுறது. அப்போ உங்களுக்கு ஏதாவது நோய் வலி, கடன் வலி, உறவுகள் வழி பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை ஸ்மூத்தாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு இருக்குது தாராளமாக. இன்னொன்று, இந்த லாஸ்ட் 1 இயராகவே அஷ்டம குரு உங்களுக்கு நெகட்டிவ், ஃபுல் நெகட்டிவ்னு இல்லாமல் பார்ஷியலாக நெகட்டிவ். பட் அவர் ஜென்மத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரிட்டேட்டான பீரியடை தான் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ குருவும் உங்களுக்கு 5ஆம் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ரியலாக பெரிய அளவில் மாற்றம் அடையுது. இன்னொன்று என்னென்னா, இதே இடத்துல அந்த சனி பெயர்த ஒழிய, அந்த சனி பயிற்சியில் அதுவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் தான் ஷிஃப்ட் ஆகுறாரு. அந்த 4லேயும் என்னன்னாக்கா மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் சுயமான தன்னுடைய ஓன் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பயணிக்க போகிறாரு கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முழுமையாகவே. அப்போ மிகப்பெரிய யோகங்கள் சனியின் வழி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலையே பட தேவையில்லை. இந்த சனி பயிற்சி அப்படின்றது ரிஷபராசினியர்களுக்கு அது வாக்கியப்படியாக இருக்கட்டும், திருக்கணிதப்படியாக இருக்கட்டும், சின்னதாக ஒரு ரிலீஃப் இப்போதைக்கு திருக்கணிதப்படி நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் யோகம். ஏன்னா சுய ஸ்டார் அப்படின்றப்ப இடம் விட்டு இடம் பெறுறதுக்கான வாய்ப்புகள். இன்னொன்று, வேலையில் பெரிய அளவில் மாற்றங்கள். ஏன்னா 10ஆம் அதிபதி 11ல் போகிறாரு. அதுவும் சுய ஆதிபத்தியம் பெற்றவராக இருக்கார். சுய ஆதிபத்தியம்னாக்க 9, 10 கூடிய சனி தான் அவர். உங்களுடைய யோகாதிபதி தான் அவர். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. அது மிகப்பெரிய யோகம். அப்போ மே மாதத்துக்கு பிறகு மே 1ஆம் தேதி, கிட்டத்தட்ட மே 14 தேதிக்கு பிறகு தான் குரு பயிற்சி நடந்தால் கூட 1ஆம் தேதியே உங்களுக்கு பாசிட்டிவான சிக்னல்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிடும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. 2ல் செவ்வாய், அதுவும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார், குருவோட சாரத்தில் இருக்கார். ஜென்ம குரு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டைம் ஆஃப் பீரியடு. 7ஆம் இடத்துக்கு அதிபதி, 12ஆம் இடத்துக்கு அதிபதி, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுன்றது கொஞ்சம் வேகமாக உங்களுடைய பேச்சாலே நிறைய விஷயங்கள், உங்கள் உறவுக்குள்ள பிரச்சனைகளை நிறையா கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல 8ஆம் அதிபதி சாரத்தில் தான் அந்த செவ்வாய் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா, கணவன் மனைக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுன்றது உங்களுடைய பேச்சுகளையே அதிகமாக பேசி அதை ஈர பேனை பெருமாளாக்கி பெரிய அளவில் பூதாகரமாகி நிற்கும். கடைசியில் கையை பசஞ்சிக்கிட்டு இருக்கிறது என்ன செய்கிறது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்குள்ள வருத்தத்தையும் நினைக்கிறீங்க. பட் அதை நீங்கள் சாரி கேட்குறதோ அல்லது நீங்கள் அது மனம் மாறுறதோ அது அவங்களுக்குள்ளே சொல்கிறதுக்குள்ளே அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதிகபட்சம் விலகிடுவாங்க. அந்த மாதிரி தன்மை. அதிகபட்சம் ஃபைட் இருக்கிற இடத்துல உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ன்றது பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் எல்லாருமே விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சொல்லாமல் இப்போ நல்லவனுக்கு அழகு என்னன்னாங்க சொல்லிக்காமல் போயிடுறது தான். அதுபோல் உங்களுடைய உற்றார் உறவினராக இருக்கட்டும், உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மனிதராக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய லவர்ஸ்குள்ளே இருக்கிற அது ஒரு ஆண் பெண் லவர்களாக இருக்கட்டும், யாருமே என்னென்னா உங்களுடைய பேச்சுகள் அப்படின்றது கடுஞ்சொல் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களுடைய தாட்ஸ் ப்ராசஸ் என்னவோ அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க.
ஏன்னா அந்த 8ஆம் அதிபதி சாரத்தில் தான் இந்த சனி பயணிக்கிறப்ப தான் உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எப்போ புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சனி என்ட்ரானதுமே அது மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. அது அன்னில உங்களுடைய ரோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்கிறப்ப அப்பரிவிதமான அமோகமாக கிட்டத்தட்ட 2 to 3 மந்த்து உங்களுடைய உடல் நலம் சார்ந்த இஷ்யூக்கள் அதிகமாகவே இருக்கும், பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். ஏன்னா 6 குடையவனும் 8 குடையனும் கனெக்ட் ஆனாலே உங்களுக்கு வந்து நீடித்த வியாதி. ஒரு இன்றைக்கி சளி பிடிச்சிச்சு அல்லது ஜுரம் வந்துச்சு, ஒரு 3 நாளில் சரியாக போகணும், அல்லது இந்த மாத்திரை 3 நாள் சாப்பிட்டோன்னா சரியாக போயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் எப்போயுமே 6, 8 கனெக்ட் ஆனாலே அந்த 6, 8னாக்கா 6ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவாதிபதியும் ஒரு இடத்துல தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றாலோ அல்லது ஏதாவது ஒரு கோள் வந்து 6, 8 கூடைய கோள்களோடையோ தொடர்பு பெற்றாலோ பார்வை பெற்றாலோ ஒரு நீடித்த பிரச்சனைகள் வீட்டு விஷயத்தில் இருக்கலாம், ஒரு உறவுகளுக்குள்ள இருக்கலாம், அல்லது வேலையில் இருக்கலாம், அல்லது வியாதியில் இருக்கலாம், அல்லது கடனில் இருக்கலாம். ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு அழுத்தமான எதை செஞ்சாலும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கான பவுண்ட்ரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கான பவுண்ட்ரின்றது லிமிட்டேஷன் அப்படின்றது உங்களுக்கு லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லைக்கு மேலே நீங்கள் வரக்கூடாது, வர முடியாது அப்படின்றத அதை நீங்கள் ஃபிட் பண்ணுறது கிடையாது. அடுத்தவங்க ஒன்று டாக்டராக இருப்பார், அல்லது உங்களுடைய ஹஸ்பண்டாக இருப்பார், அல்லது ஒய்ஃபாக இருப்பாங்க, அல்லது உங்களுடைய சில்ட்ரன்ஸாக இருப்பாங்க, அல்லது உங்களுடைய நெய்பர்ஸாக இருப்பாங்க, இல்லை ரிலேட்டிவாக இருப்பாங்க, அல்லது உங்களுடைய மாமியார் மருமகள், இந்த மாதிரி உங்களுடைய உறவினர், நெருங்கிய உறவினர்கள், அல்லது நெருங்கிய நண்பர்கள், அல்லது நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அல்லது ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்கன்னாக்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஹையர் போஸ்ட்டில் இருக்கவங்களோ, அல்லது உங்களை பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு கீழ்நிலை ஊழியராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நபர்களால் மற்றவங்களால் அடக்கி ஆளக்கூடிய தன்மையில் இருக்கவங்க ஏதோ ஒரு அடக்கி ஆள்றதுன்றது இந்த இடத்துல உங்களுடைய ஈகோ விட்டு கொடுத்துக்கலாம் இல்லை, உங்களுடைய ஈகோ உங்களுக்கானது இருக்கும் அப்படியே. ஏன்னா உங்களுக்கு வந்து புதன் தான் 5ஆம் அதிபதி, அவர் இருக்கிறதும் இப்போ 11ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ 11ஆம் இடம் நினச்சதை நடக்கணும், நினச்சதை சாதிக்கணும். அது வந்து மற்றவங்கள பற்றி நமக்கு அக்கறை இல்லை, அந்த மாதிரி தன்மையில் தான் ஈடுபடுவீங்க. அந்த மாதிரி திங்கிங் தான் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். அப்போ இதெல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்களா அப்படின்னம்னா, இந்த இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 6 கோள்கள், அந்த 6 கோள்கள் சம்மந்தப்பட்ட பாவங்கள் உங்களுடைய ராசி பாவம், உங்களுடைய 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம். 2ஆம் பாவம்ன்றது தன வருவாயை சொல்லும், பலமுனை வருவாய், ஏதோ அன்எக்ஸ்பெக்டடான மணி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை வழி மாற்றங்கள், உறவுக்குள்ள ஒரு ஸ்மூத்தான உறவுகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் மே 1 இருக்கும். ஏன்னாக்க அவர் சனி அந்த சுயசாரத்தில் பயணிக்கிறப்ப இடப்பெயர்ச்சின்றது இருக்கும். ஏதாவது வீடு ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்கணுன்னா கூட ஈஸியாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த 2025க்கு பிறகு இருக்கும். எனக்கு உங்களுக்கு சனி வந்து தன்னுடைய சுயசாரத்தில் பயணிக்கிறப்ப ஜென்மகுரு விலகி மே மாதம் உங்களுக்கு ஜென்மகுரு விலகிடுவார். அப்போ விலகி அவர் 2ஆம் இடத்துக்கு வரப்போ 8, 11, 2 கனெக்ட் ஆனாலே, 8ன்றது அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடியது, 11ன்றது லாபங்களை சொல்லக்கூடியது, 2ஆம் இடம்ன்றது வரவுகள் தன ஸ்தானத்துக்கு வரக்கூடிய தன்மைகளை சொல்லக்கூடியது. அது குருவாக இருந்து வராரு அப்படின்னோம்னா அவர் இந்த ராகு சாரத்துக்குள்ளே தான், அதாவது மிருகசீரிடம் 3, 4 முடிஞ்சு திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்களில் கடக்கிறப்ப ராகு வழி வருவாய். ராகு எப்படி தருவான்? குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம். அப்போ திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் அன்எக்ஸ்பெக்டடான மணி வர்றது, அப்போ லாட்ரி அதிர்ஷ்ட யோகங்களாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பெனிஃபிட்டாக இருக்கலாம், அல்லது எப்பயுமே வராது அப்படின்னு கைவிடப்பட்ட சொத்து வழி ஆதாயங்கள் இருக்கலாம், அல்ல பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட இன்புட் நிறையா உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ இந்த ரிஷபராசினர்களுக்கு இந்த சனி பயிற்சின்றது மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பயிற்சி மாதிரி தான். ஏன்னா இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனின்றது உங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வருது. இப்போ அது வந்திருக்கு. பட் அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் உங்களுடைய லக்னத்தில் இருக்கார், உங்களை ராசியில் இருக்கார். அவரும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருக்க போகிறாரு. அது மிருகசீரிடத்தில் இருக்கப்போ தான் உங்களுக்கும் உங்களுடைய ஹஸ்பண்டு அல்லது உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் ஒரு நல்ல உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போதைக்கு சந்திரனுடைய சாரத்தில் தான் இருக்கார். சந்திரன்றது 3 குடையவன், 3ஆம் அதிபதி இந்த இடத்துல 11ஆம் இடத்துல புதன் சாரம் பெற்ற தன்மையில் தான் இருக்கார். புதன் 2, 5 குடையவராக இருக்கார். அப்போ புதிய உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள், இது வரைக்கும் மேரேஜே ஆகலைன்னாக்கா நல்லா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது புதிய காதல் மலர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், அல்லது காதலிச்சுட்டு இருக்கீங்கன்னாக்கா அவங்களே கரம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 2ல் இருந்தாலே திருமண வாழ்க்கைன்றது உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல குருவோட ஸ்டார்லேருந்து நகர்ந்து அவர் ராகுவோட ஸ்டாருக்கு திருவாதிரைக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா போதும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெக்கவர். அப்போ கம்ப்ளீட்டாக ரெக்கவர்னாக்கா மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, மே மாதம்னாக்கா அதுலேருந்து 2 மாதத்துக்கு மே, ஜூன், ஜூலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட்லேருந்து திருமணம் தொடர்புடைய விஷயங்கள்லாம் கையில் எடுத்திங்கனாலே டக்குன்னு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த 8ன்றது 11ன்றதும் உங்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்படுறது, அந்த குரு அப்படின்றது குரு 8, 11 கூடியவர் தான். ஆனால் 7ஆம் இடத்துக்கு அதிபதி அந்த இடத்துல இருக்கார் அட் ப்ரெசென்ட் செவ்வாய் 2ஆம் இடத்துல.
ஆனால் குருவும் உங்களுக்கு அந்த இடத்துல நகர்றது அப்படின்றது அந்த மிருகசீரிடம் 2-3 பாதங்களில் 2ஆம் பாதத்தை முடிஞ்சு 3ஆம் பாதத்துக்கு நுழையிறப்ப தான் அந்த ராசி பயிற்சி நடக்கும். அதாவது குரு பயிற்சின்றது 3ஆம் பாதத்துக்கு என்ட்ரு ஆகிறப்ப நடக்கும். மிருகசீரிடம் 3ஆம் பாதத்துக்கு வரப்ப அப்போ 3-4 பாதங்கள். குருவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 1 மந்த் தான் ஒரு பாதத்துக்குள்ளே இருப்பார் அதிகபட்சம். அதாவது ஒரு ராசியில் 12 மாதம் இருப்பார். 12 மாதம்னாக்க 9 பாதங்கள்ன்றப்ப கிட்டத்தட்ட ஒரு மோரலஸ் 40 டேஸ் தான் இருக்க முடியும். அப்போ 40 டேஸ்னாக்கா 80 டேஸ் தான் அப்போ வருது 2 பாதத்துக்கு. 80 டேஸ்னாக்கா நியர்பை ஒரு 2.5 மாதம் 3 மாதத்துக்குள்ளே தான். 3 மாதம் கம்ப்ளீட் ஆகாது, 3 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வைப்ரேஷன் ஆரம்பிச்சிடும். அப்போ திடீர்னு அந்த வரன் வர்றதுக்கான வாய்ப்புகளோ, திடீர்னு தள்ளி போயிட்டே இருந்த ஒரு முடிவுகள் தேடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ முடிவே எடுக்க முடியல, ஸ்கிப் ஆகிட்டே போகுது, அல்லது வரன் வர மாதிரி இருக்குது ஆனால் ஸ்கிப் ஆகிடுது, அல்லது நல்ல உறவுகள் நல்ல ஸ்மூத்தான சொத்து சம்மந்தப்பட்ட முடிவுகளில் வர்ற மாதிரி தெரியுது, அது ஸ்கிப் ஆகுது, அல்லது உறவுகளுக்குள்ளே இருக்கிற கசப்புணர்வுகள் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, அது சரியாகுமா அப்படின்றது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ 11ல் ஒரு பாவி இருந்தாலே நல்லாயிருக்கும். இதில் 6 பேருன்றது சுக்கிரன் யார்? உங்கள் ராசியாதிபதி. சந்திரன் யார்? உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதி. சூரியன் யார்? உங்களுடைய சுகாதிபதி. புதன் யார்? தன பஞ்சமாதிபதி. புதன் மட்டும் நல்லா இருந்தாருன்னே போதும். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் புதனும் சனியும் வலிமையாக இருந்தாங்கன்னா உங்களுடைய ஜென்மச்சாட்டில் மிகப்பெரிய யோகங்கள். இந்த டைம் ஆஃப் பீரியட் உங்களுடைய ஜென்மச்சாட்டை பாருங்கள். அதில் புதனும் சனியும் மட்டும் நல்லா இருந்து அதோட திசாபுத்திகள் இப்போ அட் ப்ரெசன்ட் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சுனாக்கா இந்த சனி பயிற்சின்றது மிகப்பெரிய அமோகமான வரவேற்புகளை தரும். அதாவது குழந்தைகள் வழியே ஆதாயங்கள் அதிகமாகவே இருக்கும். எனக்கு இன்னும் சொல்லப்போனால் 5ஆம் அதிபதி தான் புத்திரங்களை சொல்லக்கூடியது. அவர் யாருன்னு புதன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனிசாரம் பெற்று அவர் 11ல் தான் இருக்கார். அப்போ பிள்ளைங்களுக்கு பெரிய அளவில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூட்டு கிளியர் ஆகுதுன்னு அர்த்தம். திருமணம் ஆகாத பிள்ளைகள் இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் ஈஸியாக தடைபடாத தன்மையில் நடக்கும்னு அர்த்தம். வேலை தேடிட்டு இருக்காங்க, அல்லது பரீட்சை படிப்பு இது மாதிரி ஏதாவது ஹையர் எஜுகேஷனுக்கோ அல்லது காம்படிஷன் எக்ஸாமுக்கோ ஏதாவது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலை ஈஸியாக நடக்கிறதுக்கான ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்களோட ஜென்மச்சாட்டு நல்லா இல்லைன்னா தான் சஃபர் ஆவாங்களோ ஒழிய உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய இப்போ சனி பயிற்சியின் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுடைய குழந்தைகள் வழி அழகான முன்னேற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பவுமே உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக நல்லா இருக்குன்னாலும் அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியாக நல்லா இருக்கணும். பட் அவங்க ஜாதக ரீதியாக அவங்களுடைய பர்சனல் சார்ட் அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த பர்சனல் சார்ட்டில் இப்போ 3, 6, 8, 12 கூடிய திசாபத்திகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அவமானப்படுறதோ, அசிங்கப்படுறதோ, அல்லது தோற்று போகிறதோ, அல்லது தோல்வியை தழுவுறதோ, அல்லது இடப்பெயர்ச்சி நடக்கிறதோ, அல்லது இடம் விட்டு இடம் பெறுறதோ, அல்லது வேண்டாத சகவாசம் சேர்றதோ, அல்லது வேண்டாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறதோ உண்டான தன்மைன்றது அவங்களுடைய திசாபத்திகள் தான் நிர்ணயம் பண்ணும். உங்கள் ஜாதக ரீதியாக நல்லா இருக்குது, அவ்வளோதான். அப்போ அவங்களுடைய ஜாதகம் எப்போயுமே ஒரே விஷயத்த 4 பேர் 4 டைமென்ஷனில் 4 டைரக்ஷன்லேருந்து பார்க்குறப்ப வெவ்வேறு மாதிரி தெரியும். ஒரு பொருள் தான், அந்த ஒரு பொருளை 4 திசையிலேருந்து அதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அதோட பேக்ரவுண்டு வேறு மாதிரி தெரியும். அப்போ ஏன்னா எதிர்முனை வேறு மாதிரி மாறுதில்ல. இப்போ கிழக்குலேருந்து பார்க்குறாங்க ஒரு பொருளைனாக்க மேற்கு பகுதி தான் அவங்களுடைய பேக்ரவுண்டு விஷனாக இருக்கும். இதே மாதிரி 4 திசைகளுக்கும் அப்போ அதே பொருள் தான். அதே போல் தான் இந்த டைம் ராசி பயிற்சி, இந்த சனி பயிற்சி அப்படின்றது உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களுடைய கணவன் மனைவியாக இருக்கட்டும், உங்களுடைய ஜாப் இஷ்யூ எல்லாம் சர்வைவல் கம்ப்ளீட்டாக எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சனி பயிற்சின்றது கிட்டத்தட்ட அபூர்வமான சனி பயிற்சி தான். இன்னும் சொல்லப்போனால் கம்ப்ளீட்டாக சனியோட பிடியில் எந்த விதமான சின்னங்கள் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய 4 ராசியில் முதன்மை ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் தான். அப்போ இப்போ வரைக்கும் தான் கஷ்டம் இருக்குது. அது மே மாதம் வரைக்கும் தான் இருக்கும். அது உடல் சார்ந்த பிணிகள் சார்ந்த அல்லது உங்களுக்கு மனம் ஒப்பாத தன்மைகளில் நடக்கக்கூடிய குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், ஆஃபீஸ் விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாமே நடக்கும். அது மே மாதம் ஃபஸ்ட்டு வரைக்கும் தான் இருக்குமோ இல்லையா, அதுக்கப்புறம் தொடராது. அதுக்கப்புறம் எதை நினச்சாலும் அது சக்ஸஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். எதில் நீங்கள் இறங்கினாலும் அது வெற்றி கொள்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஆனால் பார்த்துக்கோங்க, உங்களுடைய ஜென்மச்சாட்டில் உண்மையிலே இப்போ நடப்பு தசாபுத்தி அப்படின்றது உங்களுக்கான, அதாவது புதன் திசையோ சனி திசையோ அல்லது புதன் சாரத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு கோள்கள் அல்லது சனி சாரத்தில் இருக்கிற வெவ்வேறு கோள்கள் பாதிக்கப்படாத வண்ணம் இருந்துச்சுனாக்க மிகப்பெரிய யோகாதிபதியாக இந்த கோச்சார சனின்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட்டா பொறுத்து, டைமை பொறுத்து, பிளேஸாக பொறுத்து பதிவிட்டு இந்த கேள்விகளையும் கேளுங்க. அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா உங்களுடைய டேட்டா பொறுத்து, டைமாக பொறுத்து, பிளேஸாக பொறுத்தையும் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க தயவுசெய்து. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் நான் டீட்டெயிலாக அதுக்குண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு கம்பெனிலேருந்து அனுப்புவாங்க. அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் டீட்டெயிலாக உங்களுக்கு
உண்டான கேள்விகள் மற்றும் உங்களுடைய ஜெனச்சார்ட்டோட ஸ்டஃப்பு. பட் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் மைனஸ் எப்படி இருக்குது? ஏன்னா அக்செப்டபிலிட்டின்றது ஒன்று இருக்கணும். இதுதான் என் அமைப்பு, இதுதான் என் ராசி, இதுதான் என் அம்சம் அப்படின்றது மாதிரி இருந்துக்கிட்டு பார்க்கணும் நம்ம. இல்லை ஆசைப்பட்ட மாதிரியெல்லாம் எனக்கு கிடைக்கணும், ஆசைப்பட்ட மாதிரியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கினாக்க நிச்சயமாக ஒரு காலம் நடக்காது. ஏன்னா ஆசைப்பட்ட மாதிரி நாம் மனசு வேணால் வச்சுக்குமோ இல்லையா, நினச்சிக்குமோ இல்லையா, ஆனால் அது கிடைக்கணுன்றது என்ன அம்சம் இருக்கோ, என்ன அமைப்பு இருக்கோ, என்ன விதி இருக்கோ அதுதான் கிடைக்கும். அந்த விதியை ஏற்றுக்கிற மாதிரி தன்மையில் இருந்தால் மட்டும் ஜோசியம் பாருங்கள். இல்லைன்னா பார்க்கவே பார்க்காதீங்க. எனக்கு நிச்சயமாக நீங்கள் இது வரைக்கும் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா நீங்கள் சேனலை சும்மா பார்த்துட்டு போயிட்டே இருங்க, பலன் பார்க்காதீங்க. ஏன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதை ஏற்றுக்கணும். இப்படியெல்லாம் இருக்குமா, ரைட், ஓகே அப்படிலாம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மனோதிடத்தை மனோத்தன்மையை நான் வந்து சரி பண்ணிக்க முடியும். அல்லது என்னால் அதை வந்து நான் வந்து அதன்படி என்னால் சர்வைவல் பண்ண முடியும். என்னுடைய மனசை நான் ஆட்படுத்த முடியும், என் மனசை நான் ஆளுமைப்படுத்த முடியும். எப்போவுமே மனசை ஆளுமைப்படுத்த பழகிட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயம் எனக்கு நெருடலாக இருக்குது, இந்த ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப புழுக்கமாக இருக்குது, இதுலேருந்து இருக்குன்னு இந்த நெகட்டிவான தன்மைகளே நீங்கள் இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இதுதானே, அதனால் என்ன இருக்குது, அதனால் என்ன இருக்குது, அதனால் என்ன இருக்குதுன்னு ஒவ்வொன்றையும் உங்களால் சகித்து அப்படியே கசப்பான மாத்திரை தான். ஆனால் அதை முழுங்கும் பட்சத்தில் தான் அது வியாதியிலேருந்து நிவாரணியாக மாறுது. உங்களுக்கு அந்த வியாதியிலேருந்து ஒரு ஆரோக்கியமான மனிதராக கன்வெர்ட் பண்ணி தருது உங்களை. அதுபோல் சில விஷயங்களை நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த போக்கு பிடிக்கலையா, அவருடைய போக்கு பிடிக்கலையா, பையனோட போக்கு பிடிக்கலையா, பொண்ணோட போக்கு பிடிக்கலையா, அது என்ன இருக்கும், அவங்களுக்கான காலநிலைகள் எப்போ மாறும், அதை நம்ம அது வரைக்கும் காத்திருப்போம். அந்த மாதிரி மைண்ட் செட்டு மட்டும் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப அழட்டிக்கவே தேவையில்லை. எதையுமே அப்படியே நுகர்றது தான் நல்லதை ஒழிய அதை போய் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறேன் அல்லது இதுலேருந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்கான பரிகாரம் என்ன, இதுக்கான விடிவு என்ன, இதுக்கான மாறுதல் என்ன, இதுக்கான அப்படின்னு தேடிக்கிட்டே போனோம்னு வச்சுங்க, தேடிக்கிட்டே போவோமோ ஒழிய எல்லா சந்துகளும் முட்டுச்சந்துகளாக தான் இருக்கும். அப்போ பேசாமல் இருக்கிற இடத்துலேருந்து வியூ மட்டும் பண்ணுங்கள், அதை பார்க்க மட்டும் செய்யுங்க. அப்போ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அதோட ஆழமான காரணிகள் தெரியும். அந்த ஆழமான காரணிகள்லேருந்து நாம் எப்படி வர முடியும்னு ஒரு கொஞ்சோண்டு மூளையை செலவு பண்ணிங்கன்னா போதும். கம்ப்ளீட்டாக நீங்கள் கஷ்டத்துலேருந்து, துக்கத்துலேருந்து, துயரத்துலேருந்து நீங்கள் அதை வந்து டைல்யூட் ஆகிடும். ஹார்ட்னஸ் வந்து உங்களுக்கு லிக்விட் ஃபார்மில் மாறி சாலிட்லேருந்து லிக்விட் ஆகி கேஸாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயம் இருந்ததே இல்லாத தன்மைக்கு போயிடும். அது உங்களுடைய உணர்வின் அடிப்படையில். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மனம் ஆறுதலான தன்மையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.